भूर्भुवस्वः तस्मादुरेण्यं भर्गोदेवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு புன்னெறி தன்னில் செல்லா புத்தி ஐம்புல நடக்கம் தன்னலம் நாடா தன்மை சஞ்சலம் ஏடா சித்தம் இல்லைய சாலமெல்லாம் இறைவா நீ ஒருவென்று ஓத நின்னடி தியான யோகம் நிதமனுக்கு அருள் செய்வாய். மாதா பிதா குரு மற்றும் எத்தனை மனதில் நினைத்துக்கும் இந்த நாள் இனிய நாளாகவும் இறைவனை பிரார்த்திப்போம். Kindly stand up. இப்போ ஐயப்பனை வார்ம் அப் பண்ணிட்டு சூரிய நமஸ்கார் பண்ண போறோம். சூரிய நமஸ்காரம் முடிச்சுட்டு நேற்றுக்கு பார்த்த சிட்டிங் ஆசனாஸ்ல ஒரு 5 ஆசனாஸ் பார்க்க போறோம். அப்படியே கைகள் ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கங்க. வார்ம் அப் ஐயா கொடுத்த 5 வார்ம் அப் பார்க்குறோம். கைகள் ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கோங்க. அப்படியே எக்ஸல் பண்ணிட்டு முன்னாடி குனிங்க. எக்ஸல் டவுன். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. எழுங்க. நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி ஸ்லோவா எக்ஸேல் பண்ணுங்க. செகண்ட் ஒன். கால்கள் ரெண்டையும் விரிச்சு வச்சுக்கோங்க. கைகள் ரெண்டையும் பின்னாடி இப்படி கட்டிக்கோங்க. கைகளை பின்னாடி உங்களோட நடுவிரல் உங்க தொப்புள் கிட்ட வர அளவுக்கு முன்னாடி கை வரணும். ரைட் சைட் லெஃப்ட் சைட் மாற்றி மாற்றி செய்கிறோம். இது ஒரு 5 times சொல்லிக்கலாம். தென் கைகள் ரெண்டையும் பின்னாடி அப்படியே கட்டிட்டு அப்படியே உங்க சின் வந்து லாக் ஆகணும். நெக்ஸ்ட் கிட்ட எக்ஸல் பண்ணிக்கிட்டு இல்லை குடிங்க. அப்படியே உட்காருங்க. 1 2 3 4 5. Relax. Second time. Extend the down. 1 2 3 4 5. Relax. And then clockwise anti-clockwise full rotation பண்ண போறோம். கைகள் ரெண்டையும் ஹேண்ட் அப்படியே லாக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே ஃபுல்லாக டச் ஆகி வரணும். முடிஞ்சவங்க தரையை தொட முடிஞ்சா தரையை தொடுங்க. முடியாதவங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பெண்ட் பண்ணுங்க போதும். நல்லா ஃபுல்லாக 2 times ஆன்டி கிளாக்வைஸ் 2 times ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைட் பண்ணாங்க. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ரொட்டேட் பண்ணுறோம். நார்மலாக இதை 3 times ஒவ்வொன்றும் பண்ணிக்கலாம். அடுத்தது கைகள் ரெண்டையும் நமஸ்காரில் கொண்டு வாங்க. மேலே போகும்போது எம்மில் வரீங்க. இதில் வரப்போ அப்படியே
Exhale the down. Meantime, inhale the, exhale the down. Inhale the, exhale the down. Inhale the, exhale the down. Yeah. Next நம்ம சூரிய நமஸ்கார் பண்ண போறோம். சூரிய நமஸ்கார் முடிச்சுட்டு சிட்டிங் எக்ஸசைஸ் பார்க்கலாம். மந்திராஸோட பார்க்கலாம். ஓம் மித்ராய நமக. ஓம் ரவயே நமக. ஓம் சூர்யாய நமக. ஓம் பானவே நமக. ஓம் கபாய நமக. ஓம் பூஷயே நமக. ஓம் இரண்டாய நமக. ஓம் அருச்சியே நமக. ஓம் ஆதித்யாய நமக. ஓம் சவித்ரே நமக. ஓம் அர்காய நமக. ஓம் பக்கராய நமக. இன்னொரு 5 ரவுண்ட் பார்க்க போறோம். பிரணாம், உத்திரஸ்தம், பாதஸ்தம், சுஷ்மிலாசன், மவுண்டன், अष्टांग नमस्कार, भुजंगासन, माउंटेन, सुष्मिलासन, पादहस्तम, उत्तरहस्तम, प्रणाम. அடுத்து பிரீத்திங்ல பார்க்குறோம். நார்மல் பிரீத்திங். Inhale the, exhale the down. Inhale the, exhale the down. Normal breathing. Inhale the, exhale the down. Inhale the, exhale the down. Inhale the, exhale the down. இல்லை நல்லா டீப்பாக ஃபீல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இன்னொரு 3 ரவுண்ட் சூரிய நமஸ்கார் இருக்கு. நம்பர்ஸ்ல பார்க்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இன்னும் 2 டைம் பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12. One, pranam, normal breathing. Two, Uttradastam, inhale the. Three, Padastam, exhale the down. Four, Aswasthanalasana, inhale the. Five, mountain, exhale the down. Six, Aswasthanalasana, normal breathing. 7, Bhujangasana, inhale the. 8, mountain, exhale the down. 9, Aswasthanalasana, inhale the. 10, Padastam, exhale the down. 11, Viru, inhale the. 12, Namaskar, normal breath. Relax, அப்படியே பாருங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. எல்லாம் பிரீத்திங் டீப் பண்ணுங்க. நம்ம பண்ண போறது ஆர்ச்சாசனா பார்க்க போறோம். ஒரு காலை மடக்கிக்கோங்க, இன்னொரு காலை எடுத்து உங்களோட ஸ்டொமக்கு கீழே வச்சுக்கோங்க. எந்த கால் மடக்கி இருக்கீங்களோ அந்த காலோட கையை இடுப்பு சுத்தி வந்து காலை பிடிங்க. கைகளை ஆப்போசிட் சைட் அப்படியே திரும்பி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. ஒரு சைட் செஞ்சுட்டு வைக்கக்கூடாது, ஆப்போசிட் சைட் செய்யணும். ரைட் சைட் செஞ்சவங்க இப்போ லெஃப்ட் சைட் செஞ்சுக்கோங்க, லெஃப்ட் செஞ்சவங்க ரைட் செஞ்சுக்கோங்க. எனக்கு காலை மடக்கிட்டு செய்ய முடியலங்கவங்க காலை நீட்டிக்கிட்டே கூட பண்ணலாம். அதே மாதிரி கைகளை இடுப்பை சுற்றி வந்து பிடிச்சிக்கோங்க. ஆப்போசிட்டோட முட்டி ஆப்போசிட் சைட் எந்த கால் மடக்கி இருக்கோ அந்த சைடோட முட்டியை அடுத்த கையால பிடிச்சிக்கோங்க. பாருங்க. 1, 2, 3, 4, 5. Relax. 1, 2, 3, 4, 5. Relax. இப்போ பத்மாசன் பண்ண போறோம். பத்மாசனாவுக்கு நேற்று செஞ்ச ப்ரிப்பரேட்டரி பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்க காலை மடக்கிக்குங்க, ஒரு காலை மடக்கி நல்லா பண்ணிக்கோங்க. எனக்கு பத்மாசனா வருது, ஆனா முன்னாடியே தான் வருது, அதாவது முட்டிக்கு பக்கத்திலே தான் கால் வைக்க முடியுது, இங்க வைக்க முடியலன்றவங்க கூட இதெல்லாம் டெய்லி பண்ணீங்கன்னாக்கா வந்துடும். ஒரு குழந்தைய தாளாட்டுறது மாதிரி உங்களோட முட்டியை எடுத்துக்கோங்க, கைகளை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சப்போஸ் எனக்கு கை தூக்கம் வரலன்னா இப்படியே கூட பிடிச்சிக்கோங்க. செக் பண்ணி அப்படியே அந்த முட்டியை உங்களோட செஸ்ட் தோற்ற மாதிரி கொண்டு வாங்க. ஒரு 2 டைம் நல்லா புஷ் பண்ணுங்க. இல்லை ஆப்போசிட்ல
உங்கள் டைட்டில் காலை போட்டு பிடிச்சிக்கோங்க. ஷேக் பண்ணுங்க. அப்படியே முட்டியை கொடுங்க. இப்போ பத்மாசன் பண்றோம். ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். முதுகு 500 சென் முட்டா வச்சுக்கோங்க. செகண்ட் கை ஹோல்ட் பண்ணுங்க. நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. இப்போ பத்மாசனாவிலேயே நம்ம ஸ்போர்ட் மத்யாசனா பண்ண போறோம். ஆசனா அப்படியே இருக்கட்டும். ஆசனா எடுக்க வேண்டாம். அப்படி கால் வலிக்குதுனால மாத்தி போட்டுக்கலாம். அப்படி கீழே படுக்கிறீங்க. தலை கரையில இருக்கும் தலை கைகள் ரெண்டையும் விரல பிடிச்சிக்கலாம். ஆள் விரல்களை அப்படியே பிடிச்சிக்கலாம். கீழே போறப்போ ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நார்மல் ட்ரிப்பிங் இருக்கும். டெய்லி தைராய்டு ஃபேமிலிலாம் தைராய்டு ப்ராப்ளம் இந்த டபுள் ஸ்கின் இல்லையா நெக்கிக்கிட்ட அதெல்லாம் இருக்காது. ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்களை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சைடா திரும்பி பண்ணிட்டு உடம்பு உட்காரணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பத்த பத்மாசன். ரெண்டு சைடும் நம்மளோட பத்மாசன் போட்டுட்டு கைகளை அதாவது வலது காலை வலது கையை இடுப்பை சுற்றி வந்து பிடிக்கணும். அதே மாதிரி இடது கையை இடுப்பை சுற்றி வந்து பிடிக்கணும். நல்லா உடம்ப ஸ்ட்ரைட் பண்ணணும். இடுப்பு கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்களுக்கு, இடுப்பு அளவு சுற்றளவு பெருசா இருக்கிறவங்களுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். பழகுனா வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஈஸியா வரும். வரலங்கிறவங்க துப்பட்டா இல்ல டவல் எதையாவது போட்டு இந்த கால்ல இருந்து அதாவது நம்ம விரல்கள் கிட்ட இப்படி கட்டிட்டு பின்னாடி இந்த கையை வச்சு இழுத்து பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தது புஜங்காசன். அப்புறம் படுத்துக்கோங்க. நார்மல் வாங்க. விட்டுக்கோங்க. உடம்பெல்லாம் தரையில் இருக்குது. நம்மளோட செஸ்ட்லேருந்து நிறைய ஓரடி அப்படியே டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11
இப்போ புஜங்காசனம் பண்ண போகிறோம். நீங்கள் கை ரெண்டையும் ஜஸ்ட்டு வச்சுக்கோங்க. டீப்பாக இன்னைக்கு பண்ணி எவ்வளோ தூரம் மேலே பார்க்க முடியுமோ எவ்வளோ தூரம் மேலே பாருங்க. நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நான் ப்ரீத்திங் டீப்பாக பண்ணுங்க. இப்போதான் நீங்கள் பார்க்க போகிறது அர்த்தசலபாசம். உங்களோட பின் தரையிலே இருக்கட்டும். ஒரு காலை இப்படி மடக்கிக்கோங்க. ஒரு காலோட பாதத்தில் இன்னொரு காலோட முட்டியை வச்சுக்கணும். தெரியுதா? தெரியுது மேடம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால் அதே மாதிரி ஒரு காலை மடக்கிடுங்க. எந்த கால் நடக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் சைட் காலை ரைட் பண்ணி அந்த காலோட பாதத்தில் அடுத்த காலோட முட்டியை வைக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த சலபாசம் பண்ணிட்டு நம்ம சலபாசம் பண்ணோம்னா கொஞ்சம் கால் ரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ கைகளை ஆதி முத்ராவில் வச்சுக்கோங்க. உங்களோட கட்டை விரலை மடக்கிட்டு கட்டை விரலுக்கு மேலே அவங்க விரலையும் வச்சு முடிக்கோங்க. அப்படியே இந்த கை எடுத்துட்டு போய் இந்த தொடக்கி கீழே காலுக்கு அடியில் கொடுத்துட்டு உங்கள் 2 காலையும் ரைஸ் பண்ணுறோம். இல்லைன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax. இது என்ன டீப்பாக பண்ணுங்க. இதுக்கு நல்லா பின்னாடி குப்பு ஓப்பன் ஆகணும் அப்படின்றவங்க நிறைய குழந்தைங்களாம் இருக்குங்க. என்ன பண்ணலாம், அப்படியே வால் சப்போர்ட்டில் கூட பண்ணலாம். வால் இருக்கு இல்லையா, வாலில் கொண்டு போயிட்டு உங்கள் கால் பண்ணலாம். சாரி, கால் வந்தது. நெக்ஸ்ட் கிருஷ்ண சார் வர போறாங்க. அப்படியே படுத்துருங்க. சார் வந்து சொல்லுவாங்க. அப்படியே ரிலாக்ஸா படுத்து உங்களோட பிரீத் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. திரும்பி படுத்துக்கோங்க. திரும்பி படுக்க வேணாம், திரும்பி படுத்துக்கோங்க.
வணக்கம் ஐயா, காலை வணக்கம். சார் வணக்கம் சார், காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஐயா யோகா யோகா நித்ரான்றது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், நமஸ்காரம். இப்ப ஆசனம் பிரணாமம் பந்த முத்திரை கையெல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் ஆயிடுது. இதுல ஆசனம் பிரணாமம் தெரிஞ்சியும் பந்த முத்திரையெல்லாம் வாரம் 2 நாள் 4 நாளைக்கு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அப்புறம் யோகத்தினுடைய இந்த கடைசி இந்த மங்களம் பாடு முடிக்கிறது கச்சேரி பண்றாங்களோ அது மாதிரி யோக நித்திரான்னு ஒண்ணு, அது அறிவியல்னு மறைமுறை புத்தகம் இருக்கிறாரு. நிறைய இதெல்லாம் வருது. தூங்காமல் தூங்கி தூங்குற காலம் எல்லாம் பாட்டுலாம் இருக்கு. தூங்கணும், ஆனா உணர்வோடு கூடி தூக்கமா இருக்கணும். ஒரு காலத்துல அதுக்கு சவாசனம்னு பேரு, அப்புறம் சாந்தி ஆசனம் வச்சாங்க, அப்புறம் 2 பேருக்கு சவசாந்தி ஆசனம் வச்சாங்க. யாரு அப்புறம் யோகா முடிச்சுட்டு என்ன பண்ணாலும் கடைசியில இது பண்ணிதான் முடிக்கணும். அப்புறம் வச்சுக்கலாம். அதுக்கு யோகா நித்திரான்னு பேரு. என்ன பண்ணாலும் கடைசியில உடல் மனம் ஆத்மா 3ஐயும் சேர்க்கறத யோகா முக்கிய குறிக்கோள். எப்படி நீங்க என்ன யோகாசனம் பண்ணாலும் ஏதோ ஒரு மத நம்பிக்கையுடையவங்களா இருக்கணும். ஒரு மணி கடவுள் இல்லைன்னு சொல்லப்படுதுன்னா அதை ஒத்துவராது. ஏன்னா எல்லா விஞ்ஞானங்களும் ஒரு கடைசி முடிவுல ஒரு விஞ்ஞானத்துல கொண்டு முடியும். விஞ்ஞான நம்பிக்கை உடையவங்களா இருக்கணும். பஞ்சபூத தன்மையை கொண்டதாக தான் இருக்கணும். இயற்கை மருத்துவம் யோகம் கேட்டது. இயற்கை மருத்துவம் அப்படி கடைபிடிச்சினாலே 2 கண்ணு மாதிரி அவரு திறமை சொன்ன மாதிரி தேசியமும் தெய்வமும் 2 கண்ணுன்னு சொன்னாரு. தேசியமும் தெய்வமும் என் கண்ணு 2 கண்ணுன்னு சொன்னாரு. திறமை தேவை பசுமரம் தேவை. அது மாதிரி வாழ்க்கையை நம்ம வச்சுக்கணும். அவரெல்லாம் மருந்து ரொம்ப காலம் ஆச்சு. நம்ம நல்ல உத்தமமான மனிதர்கள் அவங்கெல்லாம். அந்த நேதாஜி சுகந்திர போஸ் படையில் இருந்தவர் அவரு. சும்மா ஆட்கள் எல்லாம் இந்தியாவுக்கு நல்ல வித்து மாதிரி அவங்கெல்லாம். ஸோ அவங்க சொல்ல நம்ம கேட்கறதில்ல. அப்புறம் அவங்களே பாடப்படுத்தினாங்க வச்சுக்கலாம். வேற கதை இது. யாரெல்லாம் வளர்த்துட்டாரோ அவங்களாம் தான் அவர் பழையமானாங்க கடைசியில. வேற கதை இது. ஸோ அதனால அந்த நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் யோகா பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பா 3ல் 1 பங்கு பண்ணணும்னு சட்டம் இருக்கு. நீங்க 1 மணி நேரம் யோகா பண்ணினா அதுல 20 நிமிஷம் சாந்தியாசனம் சட்டம் இருக்கு. ஆனா அது நடக்காத விஷயமா இருக்கு. நான் 1 நாளைக்கு 8 மணி நேரம் பண்றேன். 2 மணி நேரம் பகல்ல படுக்கிறதுக்கு நேரம் கிடையாது, செய்யறது இல்லை. ஸோ எனக்கு தாங்குங்கிறது வேற கதை. ஸோ அதனால ஒரு 2 நிமிஷமாவது ஒரு 5 நிமிஷமா படுத்துட்டு உங்க உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தளர்வாக்கி மூச்சு இயல்பான சுவாசத்துக்கு வச்சுக்கணும். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் தெரிஞ்சுக்கள் பண்றாங்க. நம்ம பண்றதுன்னா அதுக்கு மட்டுமே 3/4 மணி நேரம் ஆகும். எந்த காரணத்தை கொண்டும் என்ன நடந்தாலும் சரி, வெளியே வெடிச்சறிஞ்சு பாம்பு கடிச்சறிஞ்சு திட்டுப்பிடுங்க பதிலே அறிஞ்சக்கூடாது. அது ஒரு தவறான பழக்கம். 6 மணி போட்டுரும். சில பந்தாரை பார்த்தீங்கன்னா பந்தாவை பூட்டிட்டு செல்போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படி ரொம்ப போட்டு படப்படுத்துவாங்க. நான் அவ்வளவு கண்ட்ரோல் பண்றது இல்லை. சொந்தம் செல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். டப்புக்குன்னு அப்போ எழுச்சி ஓடக்கூடாது பாதியில. அப்படி போனா மெயின் டிசார்டராக கூட வாய்ப்புன்னு சொல்லப்படுது நடுவில். ஸோ அதனால இது மிஷம் பண்ணணும். நம்ம எவ்வளோ முடியுமோ பண்ணுவோம். காலிலேருந்து ஒரு பகுதி ஆரம்பிச்சு. ஆமா, மொபைல் எடுக்க வேண்டாம், ஆஃப் பண்ணி தூர வச்சிருங்க எல்லாரும். அவங்க மொபைல் இல்லையா? ஆமா, அது வேற எது சொல்ற மாதிரி இப்பதான் பண்றதா இல்லையா பண்றோம். வேலைக்கு ஆகாது. சரி. ஸோ அதனால பாத்துங்க. வேற சத்தம் இல்லாம நாய்ஸ் இல்லாம பாத்துங்க. வரைக்கும் ரூம்பா இருந்ததுன்னா கதவு சென்னையெல்லாம் சாத்திருங்க. யாராவது வெளியில கத்துறது, ரோட்ல வண்டி போறதெல்லாம் கத்தெல்லாம் கேட்கும் பத்து. ஸோ இது குடும்பம் வெளிச்சத்தம் இல்லாம இருக்கிறாரு. ஸோ அப்புறம் இந்த யோக நித்திரை முதல்ல உடல் ஃபுல்லா, அப்புறம் மூச்சு மூலமா உங்க எண்ணத்துக்கு அப்புறம் ஆன்மா. ஸோ இதுல உடலை மாதிரி தளர்வு பண்ண அப்புறம் மூச்சு நிலையில ஆட்டோமேட்டிக்கா நீங்க உடல்ல தளர்வு விட்டாலே அது வாட்டுக்கு ரொம்ப ரொம்ப மூச்சு லேசாக தான் போகும். அப்புறம் மனசை ஒரு அளவு படுத்திட்டு அப்புறம் அதுலயே சந்திரமண்டலம் போற மாதிரிலாம் நிறைய இருக்கு. கடல்ல கப்பல்ல போற மாதிரி, ஒரு தீவுக்கு போற மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அப்ப அப்படியே நீங்க அந்த உருவம் மாதிரி அப்படியே காத்தோடு மருந்து போவீங்க. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் போகும்போது நீங்க டவுக்கு நிறுத்தி உட்காந்தீங்கன்னா தொல்லை வரும். நிறைய சிகை மண்டையிலேயே பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு.
அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஆரம்பிப்போம். இப்போ எல்லாரும் எடுத்தோடனே ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை இருக்க நேரம் ஆயிடுது. நல்ல கம்ஃபர்டபுளா படுத்துக்கிறீங்க கீழே. உடம்ப மல்லாக்கு படுக்க அப்படியே கை காலம் உங்க உடம்போட ஒரு 4 அங்குலம் 6 அங்குலம் கையும் காலம் முடிச்சிருக்கலாம். கடவுள் இல்லாம நல்லா படுத்துக்க. உங்க கம்ஃபர்டபுளா பெட்டு நல்ல இது பண்ணீங்க. நல்ல ரிலாக்ஸா குறைவா வச்சுக்க. படுத்தபடியே சொல்லுங்க, தப்பு இல்லை. பிரேயர் சொல்லுங்க. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு புன்னெறி தன்னில் செல்லா புத்தி ஐம்புல நடக்கம் செஞ்சலம் நாடாத்தன்மை இன்னுயிர் சகலமும் எல்லாம் இறைவானின் உருவென்று ஓத நின்னடி ஞான யோகம் நிதமென கருள் செய்வாய். அப்படியே இல்லையா படுங்க. கை காலெல்லாம் இலக்கமா லூஸா ரிலாக்ஸா வச்சுங்க. உடம்புல இந்த இரிகேஷன் இருக்கக்கூடாது. தரைய உடம்புல அப்படியே ஃபுல்லா பொருந்திருக்கணும். அது உடம்பு தரையில பொருந்திருக்கணும். எந்த தொல்லையோ இரிகேஷன் கை கால் வெளியோ பிடிப்போ கையும் இருக்கக்கூடாது. உள்ளங்கையும் மேல் நோக்கி வைங்க. ஆமா, அந்த விரப்பா நிறுத்தக்கூடாது. ரொம்பவும் கையை மூடி வச்சுக்க கூடாது. இந்த மலர்ந்து மலராதுன்னு இயல்பான முறையில விரல லேசா விடுங்க. காலம் அப்படித்தான். 2 கொதிங்காலும் கிட்ட இருக்கணும். ஆனா 2 சுண்டு வரலும் படிக்கிற மாதிரி அப்படி வரப்ப கொண்டு போய் ஸோ இயல்பா விட்டுருங்க போதும். ஒரு 2 காலம் சுண்டு வர பகுதி தூக்கிதான் இருக்கும். 2 காலுக்கும் பிட்வீன் ஒரு 4 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். காலை ஒட்டி வச்சுக்கலாம். சில பேர் நேற்று காலுக்கு மேலே கால் போட வேண்டாம். காலை தனித்தனியாக வச்சிருக்கேன். இப்போ 2 கொதிங்கால் உங்கள் காப் மசில்ஸு, அப்புறம் அந்த புட்ப பகுதி, மேல் முதுகு பகுதி, தலையினுடைய படரி பகுதி, 2 முழங்கை, புறங்கை, தோள்பட்ட பகுதி தலையில படியும். அது மாதிரி இயல்பா இருக்கா பாருங்க. சங்கடம் இல்லாமல் லைட்டாக வச்சு. இப்ப கீழே இருந்து ஒவ்வொரு பகுதியா நான் சாந்தி பெறுவதான்னு சொல்லிட்டு வருவேன். அந்த பகுதியை உங்க மனசால் நினைக்கணும். நேர ஏஞ்சி பார்க்கக்கூடாது. அப்படியே அந்த பகுதியை உங்க மனக்கண்ணால நினைச்சு பார்க்கணும். ஆமா, கண்ணு முடிக்கணும். மூச்சு இயல்பா இருக்கும். நல்ல ஆழ்ந்த சுவாசம் போய் வரும். அது அப்படியே பாருங்க. உடம்பு ஆற போறதுன்னு சொல்லுவாங்க. நல்ல மூச்சு உணருங்க. நல்ல லாங்கா எடுத்து விடுங்க. மூச்சு இயல்பா பாருங்க. அப்புறம் கண்ணை மூடிட்டு நான் சொல்ற பகுதி அப்படி கண்ணால மனக்கண்ணால நினைச்சு பாருங்க. இடது கால் சுண்டு விரல் சாந்தி பெறுவதாக. இடது கால் முதல் விரல் சாந்தி பெறுவதாக. இடது கால் நடுவிரல் சாந்தி பெறுவதாக. இடது கால் ஆள்காட்டி விரல் சாந்தி பெறுவதாக. இடது கால் பெருவிரல் பகுதி சாந்தி பெறுவதாக. இடது பாத பகுதி சாந்தி பெறுவதாக. இடது கால் மேல் பகுதி புறங்கால் பகுதி சாந்தி பெறுவதாக. இடது கால் குதிங்கால் பகுதி சாந்தி பெறுவதாக. இடது கால் கணுக்கால் பகுதி சாந்தி பெறுவதாக. கண்டைக்கால் செய்த காப் மசில்ஸ் சாந்தி பெறுவதாக. முழங்கால் பகுதி சாந்தி பெறுவதாக. இடது கால் முழங்கால் பின்புற தசைகள் சாந்தி பெறுவதாக. இடது கால் கீழ்த்தொடை பகுதி சாந்தி பெறுவதாக. இடது கால் மேல் தொடை பகுதி சாந்தி பெறுவதாக. இடுப்பு பகுதி பெல்விக் ஜாயிண்ட் லெப்ட் பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கால் சுண்டுவரல் பகுதி சாந்தி பெறுவதாக.
வலது கால் முதல்வரல் பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கால் நடுவரல் பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கால் ஆள்காட்டி விரல் பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கால் பெருவரல் பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கால் உள்ளங்கால் பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கால் புறங்கால் பகுதி மேல் பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கால் உதின்கால் பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கால் கணுக்கால் பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கால் கண்டைக்கால் பகுதி டாப் மசில்ஸ் சாந்தி பெறுவதாக. வலது முழங்கால் பகுதி சாந்தி பெறுவதாக. வலது முழங்கால் பின்புற பகுதி சாந்தி பெறுவதாக. கீழ்த்தொடை பகுதி சாந்தி பெறுவதாக. மேல் தொடை பகுதி சாந்தி பெறுவதாக. இடுப்பு எலும்பு அது பெல்விக் ஜாயிண்ட் சாந்தி பெறுவதாக. உள்ள உதப்பகுதி சாந்தி பெறுவதாக. பெருங்குடல் பகுதி சாந்தி பெறுவதாக. சிறுகுடல் பகுதி சாந்தி பெறுவதாக. சிறுநீரகம் பகுதி சாந்தி பெறுவதாக. அந்த கருப்பப்பை பகுதி சாந்தி பெறுவதாக. இந்த ஓவரிஸ் பகுதி சாந்தி பெறுவதாக. கிட்னி மேல் பகுதி சாந்தி பெறுவதாக. வயிற்று மேல்புற தசைகள் சாந்தி பெறுவதாக. உள்ள பாக்கி அப்டாமில் உள்ள ஜனன உறுப்புகள் சாந்தி பெறுவதாக. பகுதி சாந்தி பெறுவதாக. மேல் வயிற்று பகுதி தொப்புள் பகுதி சாந்தி பெறுவதாக. கண்ட பகுதி இடுப்பு தசைகள் சாந்தி பெறுவதாக. பின்புற புட்ப பகுதி சாந்தி பெறுவதாக. கீழே இருந்து 5 இந்த உதவித்தண்டு பகுதி லாஸ்ட் 5 டிஸ்க் சாந்தி பெறுவதாக. 2 விழா பகுதி சாந்தி பெறுவதாக. அப்புறம் கல்லீரல் மண்ணீரல் பகுதி சாந்தி பெறுவதாக. வயிற்று மேல் பகுதி சாந்தி பெறுவதாக. 2 பக்கத்து மார்பெலும்பு ரிப்ஸ் பார்த்து சாந்தி பெறுவதாக. அப்புறம் நுரையீரல் பகுதி சாந்தி பெறுவதாக. இருதய பகுதி சாந்தி பெறுவதாக. முதுகுத்தண்டு கிளையிலிருந்து 5 பகுதிக்கு மேல உள்ளது படேரி வரைக்கும் உள்ளது சாந்தி பெறுவதாக. முதுகுத்தண்டுக்கு பக்கத்தில் தொடர்புடைய சத்துக்கள் சாந்தி பெறுவதாக. 2 பக்கத்து காரை எலும்புகள் தோள்பட்டு எலும்புகள் சாந்தி பெறுவதாக. மார்பு எலும்பு மேல் பகுதி சாந்தி பெறுவதாக. உணவு பாதை இறப்பை மூச்சு பாதை இந்த பிராங்கட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த மூச்சு பாதையெல்லாம் சாந்தி பெறுவதாக. மேல் பகுதி சாந்தி பெறுவதாக. இடது கை சுண்டோரல் பகுதி சாந்தி பெறுவதாக. இடது கை முதல்வரை சாந்தி பெறுவதாக. இடது கை நடுவரல் பகுதி சாந்தி பெறுவதாக. இடது கை ஆள்காட்டி வரல் சாந்தி பெறுவதாக. இடது கை பெருவிரல் பகுதி சாந்தி பெறுவதாக. உள்ளங்கை பகுதி சாந்தி பெறுவதாக. புறங்கை பகுதி சாந்தி பெறுவதாக. மணிக்கட்டு பகுதி சாந்தி பெறுவதாக. கீழ் கையெலும்புகள் அந்த ரேடியஸ் அல்னார் பகுதி சாந்தி பெறுவதாக. இடது முழங்கை பகுதி சாந்தி பெறுவதாக. இடது கை கீழ்கை பகுதியை சாந்தி பெறுவதாக. இடது கை மேல் கை பகுதியை சாந்தி பெறுவதாக. கை மேல் தசைகள் சாந்தி பெறுவதாக. இடது கை பந்துக்கண்ண மூட்டு பகுதியை சாந்தி பெறுவதாக. இடது பக்கத்து இந்த காரை எலும்புகள் சாந்தி பெறுவதாக. வலது கை சொன்றோரல் பகுதியை சாந்தி பெறுவதாக. வலது கை மோதிரவிரல் பகுதியை சாந்தி பெறுவதாக. வலது கை நடுவரல் பகுதியை சாந்தி பெறுவதாக. வலது கை ஆள்காட்டி விரல் பகுதியை சாந்தி பெறுவதாக. பெருவிரல் பகுதியை சாந்தி பெறுவதாக.
வலது உள்ளங்கை பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கை புறங்கை பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கை மணிக்கட்டு வரல் சாந்தி பெறுவதாக. வலது கை கீழ்கை பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கை முழங்கை பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கை மேல் கை பகுதி சாந்தி பெறுவதாக. வலது கை பந்துக்கிண மூட்டு பகுதி சாந்தி பெறுவதாக. வலது பக்கத்து தோல் காரை எலும்புகள் பகுதி பின்புற அந்த ரெக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த தோல் போன்ற கீழ்ப்பகுதி சாந்தி பெறுவதாக. இந்த தொண்டை பகுதி சாந்தி பெறுவதாக. வெளித்தசைகள் சாந்தி பெறுவதாக. தொண்டை மேல்புற பகுதி அண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி சாந்தி பெறுவதாக. கீழ்த்தாடை பகுதி சாந்தி பெறுவதாக. கீழ்த்தாடை பற்கள் சாந்தி பெறுவதாக. மேல்தாடை பற்கள் சாந்தி பெறுவதாக. நாக்கு பகுதி சாந்தி பெறுவதாக. உதடுகள் இரண்டும் சாந்தி பெறுவதாக. கன்னங்கள் இரண்டும் சாந்தி பெறுவதாக. காது பகுதி சாந்தி பெறுவதாக. மெடல் பகுதி காது வெளிப்புற பகுதி சாந்தி பெறுவதாக. மூக்கு வெளித்தசைகள் பகுதிகள் சாந்தி பெறுவதாக. உள்ள மூக்கு பகுதி சாந்தி பெறுவதாக. கண்கள் கருவெளி படலங்கள் சாந்தி பெறுவதாக. வெண் வெளி படலங்கள் சாந்தி பெறுவதாக. கீழ் இமை பகுதியை சாந்தி பெறுவதாக. மேல் பருவ பகுதியை சாந்தி பெறுவதாக. மேல் இமை பகுதியை சாந்தி பெறுவதாக. நெற்றி பொட்டு இரண்டும் சாந்தி பெறுவதாக. பின்புற மூளை பகுதி இந்த மாஸ்கரன்ஸ் பகுதியை சாந்தி பெறுவதாக. உச்சந்தலை பகுதியை சாந்தி பெறுவதாக. உள்ள மூளையில அந்த ஹைபோதாலமஸ் மற்ற பகுதிகளெல்லாம் சாந்தி பெறுவதாக. நெத்தி பகுதியை சாந்தி பெறுவதாக. அப்படியே கண்ணா முடிக்கு உருவ மத்தியில ஒரு விளக்கு எரிஞ்சா அந்த விளக்கோட சுடர் எப்படி இருக்குமோ அந்த சுடர் இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. உன் நினைவுகள்லாம் இந்த மரக்கண் முன்ன நெத்திமையில உருவத்துல தொட்டும் தொடாமரமா உரங்கள் உயரத்துல அந்த பேர்ம்ஸ் சுடர் அப்படியே நினைச்சு பாருங்க. உங்க நினைவு பூரா அதுல இருக்கணும். மூச்சு ரொம்ப ஆழ்ந்த போகும். இப்ப நான் ஒன்னிலிருந்து இருத்துன்னு சொல்லுவேன். அந்த சொல்லும்போது நீங்க எருக்கடத்துல இருந்து அந்த சுடர் மேல் நோக்கி போறதா நினைச்சு பாருங்க. உங்க உடல் கீழே தான் இருக்கு, ஆனா உங்க உயிர் வந்து சுரூபம் மாறி அந்த சுடரை மேல போகுது. இப்ப 1 2 3 4 5 இப்ப இந்த சுடர் பகுதி எருக்கடிலிருந்து உங்க கட்டடத்துல இருந்து மேல போயாச்சு. மேல என்ன போயிட்டே இருக்கு. 6 7 8 9 10 எல்லாம் மேகமண்டலத்துக்குள்ள போகுது. இன்னும் மேல போகுது, சுக்க போகுது. ஊர் நாடுல ஒன்றும் தெரியல, உலகம் எல்லாம் தெரியல. எங்கேயும் ஒரே மேகமண்டலமா நீளமா இருக்கு. மேல போறோம். 11 12 13 14 15 எல்லாம் மேல போறோம். சுக்க போயாச்சு, ஆகாசத்துக்கு போயாச்சு. 16 17
18, 19, 20. இப்ப நீங்க சந்திரமண்டலத்துக்கு பக்கத்துல போட்டீங்க. சோதிசூரமா வெள்ளையா பிரகாசமா சந்திரன் தெரியுது. ஒரு புதிய தீவு மாதிரி உங்களுக்கு சந்திரன் தெரியுது. 21, 22, 23, 24, 25. இப்ப நீங்க சந்திரன்ல இறங்குறீங்க. சுயசூரமா உடம்பு வந்துருது. இறங்குறீங்க, நடந்து காலார உள்ள போறீங்க. அப்படியே கொஞ்சம் நல்ல காடு வனம் சோலை அது வழியா ஒரு நடந்து போறீங்க. போறப்ப அங்க நல்ல ஒரு அருவி தெரியுது. நல்ல ஆனந்தமா உடம்பு மனமெல்லாம் குளிர்ற மாதிரி தெரியுது. அதில் குளிக்கிறீங்க, நல்ல நீராடுறீங்க, சுகமா நீராடுறீங்க, அருவி தண்ணீர் குளிக்கிறீங்க. உங்க உடல் மனம் எல்லாம் சுத்தமாகுது. ரொம்ப கிளீனா இருக்கு, சுகமா இருக்கு. மனமொப்பி சந்தோஷமா ஆனந்தமா குளிக்கிறீங்க. அப்படியே வெளியில வந்து அருவி விட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. நல்ல பங்களா, பெரிய பேலஸ். அதுல உள்ள போறீங்க. உள்ள போன உடனே முதல்ல ரூம்ல விதவிதமான ஆடைகள் இருக்கு, வண்ண ஆடைகள் இருக்கு, கலர் கலரா டிசைனா எல்லா விதமான ஆடைகளும் இருக்கு. ஆணு பெண்ணுன்னா பெண்கள் உங்களுக்கு விருப்பமான ஆடை அணிஞ்சுக்கிறீங்க. சந்தோஷமா நல்ல அழகா மனமொப்பு கண்ணாடியில பார்த்தீங்கன்னா அப்படி ராஜா மாதிரி இருக்கு, ராணி மாதிரி இருக்கும். சரி, அப்படியே மட்டும் அடுத்த ரூம்ல மட்டும் நகர்ந்து போறீங்க. அங்க வண்ண வண்ண உணவுகள் இருக்கு, நிறைய எல்லா வகை உணவுகள் இருக்கு. எல்லாம் டேபிள்ல உட்காந்து ஆடம்பர ருசியா உயர்நிலையை சாப்பிடுவீங்க. எல்லா உணவும் இருக்கு, அவங்கவுங்களுக்கு விருப்பமானது தேவையானது ஃபுல்லா சாப்பிடுவீங்க. அப்படியே பக்கத்துல போனீங்கன்னா தனித்தனியா பெரிய பெரிய கட்டில்கள் நல்ல சுகமான மெத்தையோட போட்டிருக்காங்க. அதுல படுக்கிறீங்க, நல்ல சுகமா தூங்குறீங்க. சுகமான தூக்கம், 1/2 மணி நேரம் தூங்குறீங்க. நிம்மதியான நல்ல சந்தோஷமான தூக்கம். இஷ்டத்துக்கு மனம் ஒப்பி நல்ல அமைதியான சந்தோஷமான தூக்கம். நஞ்சிரு கண்மலர் செம்பவளவாய் மலர் சிந்திடும் மலரே யாரோ வண்ணத்தமிழ் சோலையில் மாணிக்க மாலையில் ஆரிரோ யாரோ ஆரிரோ யாரோ பாப்பாவும் பாப்பாவை பார்க்காத ஏக்கமோ பாய்ந்தே மடிதனில் சாய்ந்தால் தான் தூக்கமோ தப்பாமல் வந்தும் முன்னை அள்ளி அணைப்பார் தாமரை கன்னத்தில் முத்தங்கள் விதைப்பார் உப்பைதனில் வாழும் குங்குமணி சரணே குங்குமச்சிலே யாரோ வண்ணத்தமிழ் சோலையில் மாணிக்க மாலையில் ஆரிரோ யாரோ ஆரிரோ அமைதியான தூக்கம், சுகமான தூக்கம். இந்த நிலையில உங்க மனதில் உள்ள கோபதாபங்கள்லாம் காணாம போகுது. உடலில் உள்ள நோய்கள் காணாம போகுது. வினைகளை தெரியுங்கிறான். நம்ம உற்சாகமா இருக்கிறோம். உடம்புலையும் மனதிலையும் புதிய தெம்பு இருக்கு. நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். எந்த நோயும் நம்மளை அணுகாது. மனம் உற்சாகமா இருக்கு. எந்த காரியத்தையும் செய்ய முடியுங்கிற ஒரு மன தென்னம் கிடைக்குது. நோய் என்பது இல்லவே இல்லை.
சிக்கல்களை சமாளிக்கிறது தான் மனித வாழ்க்கை. எல்லா சிக்கலும் வரதான் செய்யும். சமாளிக்கிற மனதமும் உடல் திறமும் நமக்கு இருக்கணும். அதை பெற்றிருக்கோம். நம்மளால எதுவும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம உடல் ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கு, மனம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த அப்பா சுகமா தூங்கணும் அப்படிங்கிற இந்த சுகமான சுகத்தை அதுல உணர்வீங்க. நம்ம உடலும் மனமும் புதிய உற்சாகமா இருக்கு, எந்த கவலையும் இல்லை. அப்படியே முள்ள இங்க இல்லை அங்க சந்திர மண்டலத்துல கைகால அசைச்சு உள்ள அப்படியே எந்திக்கிறீங்க. அடுத்தால அப்படியே அந்த ரூமுக்கு போறீங்க. அவங்க ஆணுக்கு ஆணு பொண்ணுக்கு பொண்ணு அவங்க பழைய ஆடை அணியிறீங்க. அப்படியே காலாரம் உள்ள நடந்து வரீங்க. நடந்து நம்ம முதல்ல இறங்கின இடத்துல அப்படியே அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த பெஞ்சுக்கு வரோம். இப்ப உடம்பு சொத்து சுரமா மாறுது, அந்த உரங்களை உயரம் வெளிச்சமா மாறுறோம். இப்ப அங்கேருந்து நான் 25 தலைகளை சொல்லுவேன். அப்ப கீழே வர்றதை அப்படி கற்பனை பண்ணுங்க. 25, 24, 23, 22, 21, 20. இப்ப நம்ம சந்திரமண்டலத்துக்கு தூரம் வந்துட்டோம். எங்கேயும் நிசப்தமா இருக்கு, நல்ல நீளமா இருக்கு, வான அளவிய ஒரே நீளமா இருக்கு. 20, 19, 18, 17, 16, 15. எங்க பார்த்தாலும் ஒரே ப்ளூவா இருக்கு, நீல மண்டலமா இருக்கு. மேகக்கூட்டங்கள் இந்த சுடரோட உடைச்சி போகுது வெளியில. 15, 14, 13, 12, 11, 10. இப்ப நம்ம பூமி நோக்கி இறங்கிட்டோம். நல்ல பெரிய கடலும் பெரிய பூமி கொண்டு அப்படியே தெரியுது. இன்னும் கீழே இறங்கலாம். 10, 9, 8, 7, 6, 5. இப்ப நம்ம ஊர் தெரியுது, கட்டடங்கள் தெரியுது. அந்த கட்டடத்திலிருந்து அவருடைய உடம்பு அந்த காத்து ரூபமா தோச்சு ரூபமா உடம்புல கீழே இறங்குது. 5, 4, 3, 2, 1. அவங்க ஜோதி அவங்க உடம்புக்கு நேரே புருவமத்தில் நிக்குது. அந்த நெத்தியில லேசா விதவிதப்பான சூடு நல்லா உணரணும். அப்படியே இந்த சுடர் லேசா ஆடி உங்க நாசித்துவாரம் வழியா உடம்புக்குள்ள மூச்சோட உள்ள போகுது. லேசா சூடா ஒரு பானம் குடிச்சு அப்படி இருக்கும். அது மாதிரி லேசான அந்த வாம் அந்த இதை நினைச்சு பாருங்க. மூச்சோடு சேர்ந்து உள்ள போகுது, நுரையீரலுக்கு போய் ரத்த ஓட்டத்தோட கலந்து உடம்பு போறா உள்ள போறா அவங்களுக்கு சக்தியா மாறுது. பிளட் சர்க்குலேஷன் எப்படி போகுதோ அது மாதிரி நுரையீரல இருந்து ஆற்றுக்கு போய் ஆற்றுல இருந்து உங்க நாடி நரம்பு தசைகள்லாம் நல்லா ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு செல் பை செல் உள்ள பூந்து போகுது. ரொம்ப நல்ல உடம்பு தெம்பா இருக்கு, சரீரம் புதுசா இருக்கு,
மனம் ரொம்ப நமக்கு ஒரு வைராக்கியமும் உறுதியான எண்ணங்களுமோ உருவாகி இருக்கு. இப்ப நம்ம புதிய மனிதராக இருக்கோம். நம்மளால எல்லாம் சாதிக்க முடியும், சிந்திக்க முடியும். மனம் உறுதியா இருக்கு. நோய் என்பது இல்லவே இல்லை. இப்ப முள்ள லேசா கையை காலை அசைக்கிறீங்க. நீண்ட மூச்சை எடுத்து விடுங்க. ஆழ்ந்த மூச்சை எடுத்து விடுங்க. காலை லேசா அசைங்க. கையை லேசா அசைங்க. உள்ளே வழியில லேசா அசைங்க. அப்புறம் தலையை பலப்பட பக்கம் உள்ள திருப்புங்க. மெதுவா திருப்புங்க. கண்ணை முழிக்க வேண்டாம். அப்படியே வலது கையை தலைக்கு பலத்துக்கு தலையோட போட்டு உடம்ப வல பக்கம் திருப்பி இடது காலை மடக்கி இடது கையை வயிற்று நேரி முன்னாடி வச்சு வெள்ள அப்படியே வச்சு உட்காருங்க. உட்கார்ந்தபடியே உங்க கையாண்டையும் கிராஷ் பண்ணி 2 உள்ளங்கையும் தேய்ச்சி முதல்ல உங்க 2 உள்ளங்கை பகுதி, அப்புறம் உங்க முகத்தை அப்படியே ஒரு 3 நிமிடம் கிராஸ் பண்ணுங்க. அப்புறம் முள்ள நிறைய பார்த்து அப்புறம் பாதி நேரம் மேல போட்டாங்க. நல்லா உட்காருங்க. இது நம்ம அரை மணி நேரம் சீக்கிரமா முடிச்சிருக்கோம். இதையே நம்ம 1 மணி நேரமும் கொண்டு போகலாம். வேற வேற டைப்பு வேற ஒரு மாடலா கொண்டு போகலாம். ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்ல ஒரு 16 விதமான ரிலாக்ஸேஷன் வச்சிருக்காங்க. எல்லாம் எழுந்த ஆரம்பமா அவங்க இஷ்டத்துக்கு உறுதிப்படுத்தி கூட குறைச்சி எடுத்துக்கிறாங்க. அதனால இது ரொம்ப நல்ல பயிற்சி. இது இப்போ ஸ்டெடிலாம் கூட வந்துருக்கு. ஹிப்னாட்டிசம் பண்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனா அதுல உணர்வு இல்லாம போயிடும், இதுல உணர்வோடு இருக்கும். அதான் வித்தியாசம். அதனால இது ரொம்ப நல்ல பயிற்சி. யோகாசனத்துல இந்த மாதிரி யோக நித்திரை வந்து ரொம்ப முக்கியமானது. மனசை நல்லா பண்றதுக்கு மேல உங்க ஆழ் மனது எண்ணங்களும் தூய்மையாக இருந்தாலும் எல்லா டாக்டர்ஸுமே இதை பண்ண சொல்றாங்க. யோக நித்திரை பண்ணினா கவலைகள் மாறும், புதிய உற்சாகமும் சுகமும் வர ஆரம்பிக்கும். சோர்ந்து கழிச்சு போகவே மாட்டீங்க எந்த காரணத்துக்கும். இது அவங்களே தானே கூட பண்ணிக்கலாம். தினம் ஆசனம் முடிச்ச உடனே நீங்க ஒரு 5 நிமிஷமா இருக்கலாம். அல்லது ஒரு மூதறிஞர் சொல்றான், இப்போ பெட்ரூமுக்கு போகும்போது எப்படி உங்க செருப்பை கழட்டி வச்சு வெளியில வச்சுட்டு போங்களோ அதே மாதிரி உங்க மன எண்ணங்களை வெளியில கழட்டி வச்சுட்டு போகணுங்கிறான். போயிட்டு நீங்க பெட்லேயே கூட செய்யலாம். ஆமா, இப்படி செஞ்சுட்டு அப்படியே அதே தூங்கிடலாம், தப்பு இல்லை. காலையில் எழுந்திருக்கும் போது கை காலை வச்சு மெல்ல கொஞ்சம் 2 பக்கம் பரண்டு தான் இருக்கணும். நிறைய பேர் அவசரமாக்கி படுக்கணும்னா நேரே எழுந்து உட்காடுறாங்க. அது மாதிரி பண்ணினா முதுகு வெளிவர வாய்ப்பு உண்டு, அல்லது அங்கங்க பிடிப்பு வரும். எந்திரிக்கணுங்கிற எண்ணம் மனசுல வரும்போது பிசிக்கலி உங்க உடலும் அதுக்கு உதவியா அதை பயன்படுத்திக்கணும். அதனால பிரச்சனை வரும். அதுவும் 40 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா படுத்துட்டா டபக்கு எழுந்திரிச்சுன்னா முதுகு அங்கங்க பிடிச்சிப்போம். என்ன செய்ய போறோங்கிறது முதல்ல மனசுல ஒன்று இருக்கும், உடல்லையே அதை உருவாக்கி அப்புறம் கொண்டு சொல்லே இருக்காது. யோக நித்திரை ஒரு மிக சிறந்த நல்ல பயிற்சி. இதை நிறைய இடங்கள்ல படுக்க போட்டு எல்லாம் கூட பண்ணிட்டு நிறைய காசே வாங்குறாங்க. என்ன நடக்கு நாட்டில் ஆயிரம் அவன் திறமையை அவன் வளர்க்குறாங்க, அதை சொல்ல முடியாது. ஆனா யோகா பண்ணும்போதும் இந்த மாதிரி சவாசனம் பண்ணும்போதும் கீழே கண்டிப்பா நான் கான்டாக்ட் பொருள் மெட்டீரியல் பாய் தலைவாணி எல்லாம் தலைவாணி வச்சுக்கொண்டான், பாய் கீழே ஏதாவது ஒரு ஜம்காலாக இருக்கணும். பெருந்தேரில் படுக்காதீங்க, அது நல்லதில்லை. ஸோ ஃபண்டமெண்டல் பேசிக் அதெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல பூர்ண அமைதியும் சுகம் கிடைக்கும். அதாவது யோகாவில் ஒரு கடைசி சீசன் சுகம் பண்ணி முடிக்கிற மாதிரி இது பண்ணீங்கன்னா அன்னன்னைக்கு உள்ள சோறு பழிப்பு உடலாலையும் மனசாலையும் உங்களுக்கு வரவே வர. அப்ப ஆத்மா உங்க சொன்னபடி கேட்கும். ஆத்மாவோட விட்டுற வாழ்க்கை தான் வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை. நம்ம நேரங்களுக்கு பின்னால பேசுவோம். பஞ்சமய கோஷம்னு ஒரு பெரிய இதே இருக்கு. நம்ம உடம்பு வந்து அன்னமய கோஷம், அப்புறம் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவாங்க. இந்த ஆனந்தமய சுகம் போச்சுன்னா நீதியும் நேர்மையும் அப்படியே ஒரு மகரிஷி மாதிரி ஒரு ஞானி மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு கொண்டு போறதுதான் யோகாவுடைய தாற்பயம். சும்மா நான் சொன்னேன், என் பிள்ளை, என் சொத்து, என் காரை, என் மங்களான்னு இந்த ஆள்காட்டி வேலை காட்டிட்டு நம்ம தனக்கு தானே பண்ணிக்கிறோம்.
நம்ம அன்னமய கோஷத்தை தவிர அடுத்த மனமய கோஷம் போறதே இல்லை வாழ்க்கையில. இப்ப அறிகுறியான வாழ்க்கையில அதுதான் பெருசா தெரியும். இப்ப அதுக்கு சங்கடம் வந்தாச்சு. மனமது செம்மையால மந்திரம் ஜபிக்க வேண்டாங்க. நீ ஒழுங்கா உன் வேலையா வருமானத்துக்குள்ள வாழ்க்கை நிம்மதியா இருந்தா ஒரு தொல்லை வராது. அதிகப்படியான ஆசைகள் கற்பனை கட்டாத சிந்தனைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படும் போதுதான் தொல்லை வருது. அதனால இப்படி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்முடைய உண்மையான தத்துவத்தை விட்டு வெளியில போயிட்டோம். அந்த உள்ள கொண்டு வரணும். கடந்து உள்ள போகும்போது கடவுளை உள்ள தெரியுறாரு. கடவுள் வேற எங்கேயும் வெளியில இல்லை. உங்களுக்கு உள்ள அவங்களுக்குள்ள கடவுள் இருக்கத்தான் செய்யறாரு. நம்ம அதெல்லாம் நினைச்சு பாக்குறதே இல்லை. இதுக்கு நேரே ஈகோன்னு சொல்லி ஆங்காரம் கொடுத்து போய் ஏன் சொத்து ஏன் பிள்ளை ஏன் சொத்து நான் தான் சொன்னேன் என்னதான் சொல்லி ஆடணும்னா ஆங்காரத்தினால அழிவுதான் வரும். ஆன்மீகத்துக்கு நம்ம போறது இல்லை. அதனால இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவா ஒரு நாளைக்கு நம்ம அரை மணி நேரம் கண்டிப்பா வச்சுக்கணும். அதுல 20 நிமிஷம் ஆசனம், 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி, 5 நிமிஷம் தியானம், அப்படி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ஷார்ட் டைம் கோர்ஸ். இந்த 20 நிமிஷம் ஆசனத்துல நிக்கிறதுல ஒரு 4-5, நம்ம 10 சொல்லுவோம். அதுல ஒரு 4-5 வச்சுக்கலாம். கவுண்டர் போசோட வரும். ஒரு ஃபார்வர்ட் பண்ண ஒரு ஃபார்வர்ட் பண்ணு, ஒரு ரைட்னா ஒரு லெஃப்ட், அது மாதிரி வகுத்துக்க. அப்புறம் உட்காந்து ஆசனம் நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு 10 சீரீஸ், ஒரு நாளைக்கு 10 சீரீஸ் வச்சுக்கலாம். ஒரு 4-5 ஆசனம். அப்புறம் குப்பரப்படுத்த ஆசனம் நிறைய கிடையாது. 3-4 தான். முன்னாடி தூக்குற புஜங்காசனமும் பின்னாடி தூக்குற சிரபஞ்சாக்கனா தனுராசம் ஆயிரும். தனுராசம் ஒண்ணுமே வச்சுக்கலாம். ஆனா இயல்பான சங்கரப்படுத்திருக்கு. அப்புறம் லேபாசனம் வந்தீங்கன்னா இந்த காலை தூக்குற உத்தர பாதாசிலிருந்து பின்னால போற யோகனத்துல வரைக்கும் இன்வெர்டட் பண்ணிங்க ஆசனம் நிறைய இருக்கு. அதுல முடிஞ்சா விபரீகரணி, முடிஞ்ச நல்ல வகை உள்ளவங்க சர்வாங்காசனம் நேரு, அப்புறம் ஹராசனம், அதுக்கப்புறம் சாந்தியாசனம். இது மாதிரி உங்க பாடத்திட்ட இருக்கணும். இந்த 4 குரூப் ஆசனங்களும் அதில் வரணும். தினம் கொஞ்சம் செஞ்சாதான் உடம்புல எல்லா பகுதியும் இயங்க ஆரம்பிக்கும். அது மாதிரி பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஏதாவது உங்களுக்கு 2-3 பிரணயம் ஆகும். இந்த ஏகநாடி சித்தி எப்போ பண்ணிக்கணும். அப்புறம் சுகபூர்வ பிரணயாமம் வச்சுக்கலாம். அல்லது நாடிசோதனை பிரணயாமம் சொல்லுவாங்க சாதாரண. அப்புறம் பச்சரியா கபாலபதி கடைசியில பண்ணுங்க. அது எடுத்தோடனே கபாலபதி பண்ணாங்க. நிறைய பேர் கபாலபதி எடுத்தோடனே பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு தலைவலிக்கிறாங்க, ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கிறாங்க. ஸோ அது வேண்டாம். நீங்க 5-6 பிரணயம் பண்ணா கடைசியில கபாலபதி வச்சிருக்கணும். இப்ப கொரோனாவுக்கு தேர்ந்த பஸ்திக்கிரியா தான். பஸ்திக்கிரியாவை 10-10 3 செட்டு பண்ணிடணும். அதான் முக்கியம். ஒன்று மட்டும் காணாவே காணாது. அந்த நேஷனல் இங்க உள்ள சைனஸ் அப்படி சரி தொண்டையெல்லாம் கண்டிப்பா போயிடும். அப்புறம் அடுத்தால பிரமரி பண்ணுங்க. பிரமரி பண்ணினா உச்சி சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகுது. உங்களுக்கு தைராய்டு தைமாக்ஸ் இயங்க ஆரம்பிக்கும். சொண்டையில சரி தேங்காது. ஆமா, தியானத்துக்கு நல்லா இருக்கும். இது கழுத்துக்கு மேல பண்றாமா ஞான பிராணாயாமம் நான் சொல்லுவோம். அதுக்கு யாரையும் அதை சொல்றதை நான் சொல்றேன். உங்களுடைய மூலப்பகுதி இயங்க ஆரம்பிக்கும். அதாவது கர்ம பாகத்தை தான் பழக்க இருக்கும். ஞான பாகத்தை இயக்கிறதே இல்லை. கண்காது முக்கிய இயங்க ஆரம்பிக்கும். அறிவு நல்லா இருக்கும். அப்புறம் தியானம் பண்ணும்போது நல்ல சுகமா இருக்கும். ஸோ இது மாதிரி இங்கே படத்தை வகுத்துக்கணும். காலையில பண்ணலாம், இல்லைன்னா நேரம் இல்லைன்னா இருக்கணும். மாலையிலையும் பண்ணலாம், தப்பு இல்லை. என்ன ஒவ்வொரு நாட்டிலையும் சூரியன் வேற நினைச்சாரும் சூரிய வைக்க இடத்துல அவங்க பண்ணிக்கிறாங்க. சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா இருக்கணும். 3 ரவுண்டு பண்ணா கூட போதுமானதா இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாத்தையும் முடிக்கிறோம். நேரம் கிடைக்கிறது சந்திப்போம். வாழ்வளமுடன் வாழ்வாய் சொல்லிருங்க. வளாது பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சரி, ரொம்ப நன்றி ஐயா. நான் சந்திப்போம். Mm-hmm.